என்னடா இது ஒரு தப்ப கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மகா மட்டமா கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம மீனா அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். பட் மீனா இந்த அளவுக்கு யோசிச்சதே ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்துட்டு தன்னுடைய குழந்தைய வந்து கிருஷ்ணா வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த கிரிஷ். அத வந்து அந்த ஜீவா தான் மறைச்சு வைக்கிறாங்க. ஸோ வீடியோ கால்ல வந்தது ஜீவா தான். ஜீவாவுக்கும் மனோஜுக்கும் தான் ஆல்ரெடி குழந்தை ஒண்ணு இருக்குது. அப்படின்றத வந்து இவங்க வந்து ஒரு கதையா வந்து என்ன சொல்றாங்க. ஸோ முத்துவுக்கும் வந்து இந்த விஷயத்துல முதல்ல வந்து டவுட் வருது. அந்த ஜீவா கூட அவன் 2, 3 வருஷமா தான் பழகிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னான். அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. அதற்கு மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2, 3 வருஷமா தான் பழகுனேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னது? உங்க அண்ணனா இல்ல இந்த ஜீவாவா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, இல்ல இவன் தான் சொன்னான். எங்க அண்ணன் தான் சொன்னான். அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. அதற்கு மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அது பொய்யா கூட இருக்கலாங்களாங்க. இப்போ வந்து அவர் பழகிக்கிட்டு இருக்கிற விஷயமே உங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. அவர் வந்து லவ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த கூட அவர் என்ன பண்ணல, வெளியில சொல்லவே இல்ல. ஸோ அப்புறம் எப்படி இத மட்டும் சொல்லியிருந்திருப்பாரு? அதனால தான் ஒரு குழந்தையவே அவங்க வந்து 2 பேரும் சேர்த்து பெத்துக்கிட்டு மறைச்சு வச்சிருந்தனால தான் என்னமோ அவங்கள நம்பி இவர் ரூ. 27,00,000 பணத்த குடுத்துருக்காரு. 1 வருஷம் பழகுனவங்க யாரையாவது நம்பி ஒருத்தர் வந்து 27,00,000 குடுப்பாங்களா? அப்படின்ற மாரி மீனா கேட்குறாங்க. ஸோ மீனா கேட்குற விஷயங்கள் வந்து முத்துவுக்கு சரின்னு தான் படுது. முத்து வந்து ஆமா மீனா அப்படி கூட இருக்கலாம்ல. இப்ப நீ சொல்றத யோசிச்சு பார்த்தா கரெக்ட்டா தான் தெரியுது. அப்படின்ற மாரி நம்ம மீனா சொல்றத முத்து வந்து இப்ப என்ன பண்றாரு, ஆதரிக்கிறாரு. ஸோ இப்ப 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இப்ப எப்படியாவது மனோஜுடைய தவறுகள் அத வந்து வெளியில கொண்டுட்டு வரணும். அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் பேசும்போது, மீனா வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. இங்க பாருங்க அன்னைக்கு நம்ம கிறிஷ வந்து நம்ம என்ன பண்ணோம், வீட்ல வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணி கூட்டிட்டு வந்து 2 நாள் நம்ம வீட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல இருக்கிற மத்த எல்லாரும் அதாவது நம்ம அத்தை கூட வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனா உங்க அண்ணன் என்ன சொன்னாருன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து இருந்தா இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொன்னார்ல. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையாங்க, அவருக்கும் கிறிஷுக்கும் இடையில ஏதோ ஒரு உறவு இருக்குதுங்க. அந்த உறவு இருக்க போய் தான் அவர் வந்து கிறிஷ் மேல என்ன பண்றாரு, பாசமா இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே இப்போ முத்துவும் அத வந்து என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆமா மீனா, நீ சொல்ற மாரி கூட இருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னு பண்ணுவோம். சீக்கிரமா வந்து இந்த தவறுகளெல்லாம் வெளியில கொண்டுட்டு வரணும். அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி தான் கிறிஷுடைய பாட்டி வந்து இவங்க கிட்ட சரியாவே பேசல. அவங்க பாட்டுக்கு இவங்க இன்னும் போகலையா அப்படின்ற மாரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே வர்றாங்க. வந்துட்டு வாங்க பக்கத்துல வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்ற மாரி முத்து கூப்பிட்றாரு. அதற்கும் அவங்க வரல. சரி ஓகே நான் உங்கள ட்ராப் பண்ணவாது செய்றேன் அப்படின்ற மாரி அதுக்கும் கேட்டு பார்க்குறாரு. அதற்கும் அவங்க வந்துட்டு வரல. இல்லப்பா வேணாம் நாங்க எப்பயும் வர ஆட்டோ வெளியில தான்ப்பா நிக்குது. நாங்க கிளம்பிக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, போதும்டா எங்கள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஓடிர்றாங்க. ஸோ இதெல்லாம் முத்து மீனாவால ஏத்துக்கவே முடியல. அவங்க ரொம்பவே சோகமாகுறாங்க. என்னங்க இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. கிறிஷோட பாட்டி நம்மட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம பேசாம இருக்காங்களா? இல்ல பேசுறதுக்கு பயந்து போய் பேசாம இருக்காங்களான்னே தெரியல. அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, இப்ப அவங்க 2 பேருக்குள்ளயுமே இதெல்லாம் பத்தி பேசிர்றாங்க. பேசிட்டு சரி ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு முதல்ல போவோம். போகி இந்த விஷயங்கள பத்தி நம்ம யோசிப்போம். அப்படின்ற மாரி 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கும் போயிர்றாங்க. அப்போ விஜயா வந்து நடந்து வர்றாங்க. அப்போ கரெக்ட்டா ஸ்ருதி வந்து ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்ருதி மேல விஜயா என்ன பண்ணிடுறாங்க, இடிச்சிடுறாங்க. அப்போ ஸ்ருதிய பார்த்து, "நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன பார்த்துட்டே தான் நடந்து வருவியா? 24 மணி நேரம் நீ ஃபோன மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்க." அப்படின்ற மாரி சொல்லி சத்தம் போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ணாமலை சொல்றாரு, "இப்ப தவழ்ற குழந்தை கூட ஃபோன் எடுத்து கையில வச்சுக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே வந்துட்டு பேச்சு ஆரம்பிக்குது. அப்போ முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "எப்பா அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஷ பத்தின விஷயங்கள சொல்றாரு. கிறிஷ் வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல நான் பார்த்தேன்லப்பா, அவங்க பாட்டி என்கிட்ட பேசவே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த பையன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்கே தான் நம்ம ரோகிணிக்கு ஆப்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அந்த பையன் வந்து என்ன உண்மைகள சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய மாஸ்க் போட்டிருந்தாங்க, கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாங்க. கொஞ்சமா முடி வச்சிருந்தாங்க. ஆனா எங்க அம்மாவோட முடி நீளமா இருக்கும். அவங்கள பார்க்கும்போது எங்க அம்மா மாதிரியே தெரியல. அப்படின்ற மாரி சொல்றான்.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் இதுலேருந்து தான் சந்தேகம் வந்து அதிகமாச்சு. அப்போ அவங்களுடைய முகம் வந்து வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுல அவங்க எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் முத்து அண்ட் மீனாவுக்கு இப்போ தான் புரிஞ்சது. ஸோ அதை பற்றின விஷயங்களை வீட்டில் வந்து சொல்கிறாங்க. அந்த பையனே எங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அவங்க அம்மா வந்து முகத்தை வந்து என்ன பண்ணாங்களாம், மறைச்சிட்டு வந்தாங்களாம். அப்படி எதுக்கு மறைக்கணும்? ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் எதுக்கு மறைக்கணும்? அதை கேட்டதுக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. தொத்து வியாதி பரவக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இது கூடயா பரவ போகுது? வீடியோ காலில் கூடயா வந்து நோய் பரவ போகுது? வீடியோ கால் பேசும்போது அவங்க என்ன ரூமில் தனியாக தானே இருந்திருப்பாங்க அப்படின்னலாம் இவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சீக்கிரமாக எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தெளிவாகவே இருக்கிறாங்க. ஸோ இப்போ முத்து அண்ட் மீனா 2 பேரும் வந்துட்டு மனோஜுடைய ரியாக்ஷனை பார்க்குறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தையே பண்ணுறாங்க. பட் மனோஜோடைய ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன் ஒருவேளை அவங்களுக்கு டிசீஸ் கூட இருந்திருக்கலாம். அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அந்த மாதிரி தான் வந்து ப்ரிவென்ட் பண்ணி தான் நம்மளை வந்து இருக்க சொல்லுவாங்க. அதனால் கூட அவங்க மாஸ்க் போட்டுருந்துருக்கலாம். நீங்களாக எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க எதுக்கு அப்படி முகத்தை மறைக்க போகிறாங்க? தன்னுடைய குழந்தையோட ஸ்கூலில் கூட அவங்களுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து முட்டு கொடுக்குறாரு. அவர் வந்து ஃபாரினில் இருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த முட்டை வந்து அவர் கொடுக்குறாரு. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த உண்மை, அதாவது ஜீவாவை பற்றின ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் மனோஜ் வந்து இப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய எண்ணத்தையும் நம்ம வந்து தவறுன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி மனோஜ் வந்து அவங்களுக்கு ஒரு மனிதாபிமானத்தில் தான் என்ன பண்ணுறாரு, சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மனோஜ் மேலேயும் இதில் எந்த விதமான தவறுமே இல்லை. பட் எல்லா தவறையும் பண்ணிவிட்டு இந்த ரோகிணி ஊமை கொட்டா மாதிரி இங்கேயும் அங்கேயே சுற்றிக்கிட்டு திரியிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரோகிணிக்கு உண்மையான ஆப்புகளே ஆரம்பிக்க போகுது. இப்போ அவங்க மாட்டலை அப்படின்னாலும் கூடிய விரைவில் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக மாட்டியே தான் தீரணும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி அவங்க எவ்வளோ தவறுகளை வந்து மறைச்சு அவங்க வந்து ஒரு திருட்டுத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இறுதியில் வாழ்க்கை வந்து ஒரு இடத்துல போய் என்னாகும், முடிய தான் செய்யும். அப்படி அந்த முடிகிற தருணத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எல்லா உண்மைகளும், அவங்கள பற்றின உண்மைகள் வெளியில் வந்தே தான் தீரும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. பட் எப்படி எல்லா உண்மைகளையும் வெளியில் கொண்டுட்டு வர போகிறாங்க, ரோகிணியை பற்றின உண்மைகள் எப்படி வெளியில் வரப்போகுது அப்படின்றத நோக்கி தான் எபிசோடு வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அதற்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால் இப்போதைக்கு கணிக்கவே முடியல. ஏன்னா டேரக்டர் பார்த்திங்கன்னா கதையை வந்து ஜவ்வாக இழுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். விறுவிறுப்பாக அப்பப்போ ரோஹிணியை பற்றின விஷயங்களுக்கு மட்டும்தான் வர்றாங்க. பட் எந்த ஒரு உண்மையும் வெளியில் தெரியவும் இல்லை. ட்விஸ்டடாக அவங்க என்ன பண்ணல, சீரியல் எடுக்கவும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் வளவலா கொலான்னு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கே சிறகடி காசு சீரியல் பார்க்குறதுல ஆர்வம் வந்து குறைஞ்சி போயிடும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. பட் அப்பப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோஹிணியை பற்றின உண்மைகள் வெளியே தெரிய வர மாதிரி ஒரு ப்ரொமோவோ எதுவுமே வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் இந்தளவுக்காவது நம்ம என்ன பண்ணுறோம், இன்னுமே சீரியலை வந்து பார்த்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி எப்படா மாட்டுவாங்க, அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சீரியல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, எப்போ வந்து ரோஹிணியை பற்றின உண்மைகள்லாம் வெளியில் தெரிய போகுது, தெரிஞ்சதுக்கப்புறம் மனோஜுடைய ரியாக்ஷன் என்ன, அதே மாதிரி ரோஹிணி எப்படி இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க போகிறாங்க, தன்னுடைய அம்மா வந்து அவங்களுக்கு எந்த வகையில் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைய வந்து பார்த்துக்கிறாங்க. அதை தவிர மற்றபடி ரோஹிணிக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் அவங்க அம்மா கிட்டேருந்தும் கிடையாது. ஒரே ஒரு சப்போர்ட் யார் அப்படின்னா வித்யா மட்டும்தாங்க. வித்யா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலம் அப்படின்னே சொல்லலாம். மற்ற யாருமே அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அதனாலேயே வந்துட்டு ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, தப்புக்கு மேலே தப்பு, பொய்க்கு மேலே பொய்ன்னு அடுக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு இப்போ இவங்களுடைய பிரச்சனை
பெரும் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இவங்களுடைய உண்மைகள் வெளியில் தெரிய வரும்போது இவங்க மேலே அவங்க சொன்ன ஒரு பொதுவான அந்த ஒரு பெரிய பொய்யை காட்டிலும் இப்போ அவங்க சொன்ன பொய்கள் தான் மற்றவங்களுக்கு அதிகப்படியான வலியை கொடுக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஒவ்வொரு டைமே வந்துட்டு மனோஜ் வந்து இது என்ன அது என்னன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள் கேட்கும் போதும் ரோஹிணி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய பொய்யை மட்டும்தான் சொல்லுவாங்க. என் வீட்டு வாடகை பற்றின விஷயங்களே மனோஜ் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா, அதாவது நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வாடகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே மனோஜ் வந்து கண்டிப்பாக நினச்சி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ அந்த ரெண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டில் தான் கிறிஷுடைய பாட்டியும் இருக்காங்க. இன்னொன்று ரோஹிணியோடைய கஸ்டடியில் இவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது அப்போ நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கண்டிப்பாக மனோஜ் வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.